அனைவருக்கும் வணக்கம். நான் மனோகிரிப்டோ தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ இந்த வாரத்துக்கான இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் அப்டேட் வீடியோ வந்திருக்கு. ஸோ டிலே பண்ணாம டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். போன வாரம் நான் வீடியோ அப்லோட் பண்ணல பிகாஸ் நான் லாஸ்டா போஸ்ட் பண்ண பாருங்க வீடியோ, அது வந்து லைக் இட் வாஸ் ஸ்டில் வேலிட். ஏன்னா கரெக்டா அந்த வீடியோல என்ன சொன்னனோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ராப்பரா வந்து பிளே அவுட் ஆச்சு. ஸோ வந்து வியூவர்ஸை கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், எதனா இம்பார்ட்டண்டா வந்தா மட்டும் வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அண்ட் ஆல்சோ நான் அந்த வீடியோல மென்ஷன் பண்ணி இந்த ஆல்காயின் லிஸ்ட்டை வந்து ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணிட்டேன் ஒரு எக்ஸல் ஷீட்ல. ஸோ நீங்க இதுவரையும் அந்த எக்ஸல் ஷீட்டை பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட், இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வாரத்தில் வந்த ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் எக்ஸ்சேஞ்சான வசிரெக்ஸை வந்து ஹேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஹேக்னால வசிரெக்ஸோட பாதி ஃபண்ட்ஸ், அதாவது 230 மில்லியன் பக்கம் வந்து திருடு போயிடுச்சு. யூஸ்வலா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் பாத்தீங்க அப்படின்னா சின்ன அமௌண்ட் மட்டும் தான் வந்து சாஃப்ட்வேர் வாலெட்ல வந்து வச்சிருப்பாங்க. பெரிய அமௌண்ட்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்வேர் வாலெட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் ஈவன் இந்த ஹார்ட்வேர் வாலெட் பாத்தீங்க அப்படின்னாலுமே வந்து சாதாரண வாலெட்டா இருக்காது, மல்டி சிக்னேச்சர் வாலெட்ஸா வந்து இருக்கும். அதாவது நீங்க வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்க, ஹார்ட்வேர் வாலெட்ல இருந்து ஃபண்ட்ஸ் வெளில எடுக்கிறீங்க அப்படின்னா யூசுவலா நீங்க மட்டும் தான் வந்து சைன் பண்ணுவீங்க. பட் மல்டி சிக்னேச்சர் வாலெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோர் தென் ஒன் சிக்னேச்சர் வந்து தேவைப்படும். அதாவது மோர் தென் ஒன் பார்ட்டிஸ் வந்து அப்ரூவ் பண்ணா மட்டும் தான் அந்த வித்ட்ராவல் வந்து நடக்கும். ஸோ வசிரெக்ஸ் இந்த மல்டி சிக் வாலெட்டை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு லிமினல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா 6 சிக்னேச்சர் வந்து தேவைப்படும். அதாவது வந்து 5 சிக்னேச்சர் வந்து வசிரெக்ஸ் பக்கம் வந்து வரணும், ஒரு சிக்னேச்சர் வந்து இந்த லிமினல் பக்கம் வந்து வரணும். அப்படி இருந்தும் எப்படி ப்ரோ இந்த ஹேக் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, லிமினல் இந்த கம்பெனி இருக்கு பாருங்க, இவங்க வந்து ஏதோ ஒரு லிங்க் வந்து கிளிக் பண்ணிருக்கணும். அந்த லிங்க் மூலியமா வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்கணும். அதாவது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து பேலோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பிளாக் இருக்கும். யூசுவலா அந்த பேலோட வந்து எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் வந்து செக் பண்ணணும், ஓகேங்களா? ஃபார் சம் ரீசன் இந்த லிமினல் வந்து அந்த பேலோட் பிளாக் வந்து சரியா செக் பண்ண காணோம். அந்த ஸ்கிரிப்ட் ஒன்று எக்ஸிக்யூட் ஆச்சு பாருங்க, அதோட வேல்யூ என்னன்னா இந்த பேலோட் பிளாக்கை வந்து கிரிமினல்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாத்திக்கிறது தான். இவங்க அந்த டிரான்சாக்ஷனை பண்ணும் போது என்ன ஆகிருக்கணும், அந்த பேலோட் மூலமா அந்த வேலட்டோட மொத்த கண்ட்ரோலும் ஹேக்கர்ஸ் கையில வந்து போயிருக்கணும். அண்ட் இது மூலியமா பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அந்த வேலட்ல இருந்த எல்லா ஃபண்ட்ஸையும் வந்து ட்ரெயின் பண்ணிட்டாங்க ஹேக்கர்ஸ். ஆக்சுவலி இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு கைஸ். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உண்மையாவே வந்து நடந்திருக்கணும். அண்ட் இதுக்கான ரீசன் வந்து நார்த் கொரியன் ஹேக்கர்ஸ்ன்றாங்க. ஏன்னா இந்த ஹேக்கோட பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா நார்த் கொரியன் ஹேக்கர்ஸோட ஸ்டைல்ல இருக்கு. ஸோ மேபி அவங்க பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு. பட் அப்படி இல்ல. ரெண்டாவது பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசிரெக்ஸ்க்கு வந்து ஏகப்பட்ட ஃபைன் இருக்குது, இந்தியா வந்து இம்போஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ மொத்த சொத்தையும் வந்து எழுதி வச்சாதான் இந்தியாவோட அந்த ஃபைன்லாம் வந்து பே பண்ண முடியும். அண்ட் வசிரெக்ஸ் வந்து பெருசா வந்து ப்ராஃபிட் பண்ணல பிகாஸ் அந்த 30% டாக்ஸ் ரூல் போட்டாங்க பாருங்க. அது போட்டதுல இருந்து மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் இந்தியன் எக்ஸ்சேஞ்சை தவிர்த்துட்டு இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் பக்கம் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பெருசா வசிரெக்ஸ்லயே வந்து ப்ராஃபிட் வரல. அந்த ஃபைனை கட்டணும் அப்படின்னா வந்து மொத்த சொத்தையும் வந்து அழிச்சாதான் உண்டு. ஸோ மேபி டீம் என்ன பிளான் போட்டுருக்கலாம் அப்படின்னா, எதிர் எல்லாத்தையும் வித்துட்டு கடங்காரனா போய் நிக்கிறத விட ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெடியை போட்டு எக்ஸ்சேஞ்சில் இருக்க ஃபண்ட்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி வந்து யோசிச்சிருக்கலாம். இது வந்து ஜஸ்ட் மேபி தான், என்னுடைய கெஸ் தான். நான் வந்து இதுதான் வந்து 100% நடந்திருக்கும்னு சொல்லல. ஏன்னா லிமினல்லாம் பாத்தீங்க அப்படின்னா they have complete knowledge over லைக் எப்படி வந்து ஹேக்ஸ் எல்லாம் வந்து நடக்கும், அதை எப்படி ப்ரொடக்ட் பண்ணி ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவங்களுடைய முழு வேலையே. ஸோ அவங்க வந்து ஒரு ரூக்கி மிஸ்டேக் பண்ணிருப்பாங்களா, லைக் இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் நடக்கிற அளவுக்கு அவங்க வந்து கேர்லெஸ்ஸா இருந்திருப்பாங்களா அப்படின்றது ஒரு டவுட். இப்போதைக்கு திருடு போன எல்லா ஃபண்ட்ஸும் பாத்தீங்க அப்படின்னா இத்தேரியமா வந்து மாத்திட்டாங்க ஹேக்கர்ஸ். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஃபண்ட்ஸ்லாம் வந்து எதனா ஒரு இடத்துல வந்து எக்ஸிட் ஆகணும்ல. ஸோ அதோடைய வேலட் அட்ரஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மானிட்டரிங்ல வந்து வச்சிருப்பாங்க. ஸோ ஹேக்கர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து வெளில எடுக்க முடியாது. மேபி சிப் மிக்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம், பட் அந்த சிப் மிக்சஸையும் வந்து ட்ராக் பண்றதுக்கான டெக்னாலஜி வந்து இருக்குது, பட் வெளியில வந்து பப்ளிசைஸ் பண்ணல அப்படின்றது இன்னொரு கருத்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஹேக்கர்ஸ் வந்து மோஸ்ட்லி அந்த வேலட்ஸ்ல இருந்து அந்த இத்தேரியம் வந்து மூவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத என்னுடைய கருத்து. ஆனா ஹேக்கர்ஸால் இன்னொரு விஷயம் வந்து பண்ண முடியும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்டை வந்து மேனிபுலேட் பண்ண முடியும். பிகாஸ் நீங்க வந்து இத்தேரியமா மாத்திட்டீங்க அப்படின்னா உங்களால வந்து டெக்ஸ்ல வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ண முடியும் ஒரு வேலட்டை வந்து கனெக்ட் பண்ணி. ஸோ எதனா ஒரு காயினை வந்து பம்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஈஸியா இந்த ஃபண்ட்ஸ் வச்சு பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி பம்ப் பண்ண காயினை டம்பும் வந்து பண்ண முடியும். பட் வசிரெக்ஸ்ல இருக்க யூசர் ஃபண்ட்ஸ் இருக்குது பாத்தீங்களா, ஸோ அதுக்கு அல்டிமேட்லி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, somehow அந்த ஃபண்ட்ஸை வந்து வசிரெக்ஸ் ரெக்கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிலி வித்ட்ராவல்ஸ்லாம் வந்து எனேபிள் ஆயிடும். அப்படி இல்ல வித்ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேபி வசிரெக்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பேசி இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு 230 மில்லியன் தேவைப்படுது கொடுங்க, நாங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இந்த பிசினஸ் ரன் பண்ணி உங்களுக்கு வந்து ரீபே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணலாம். என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். எப்போ வந்து இந்த டிடிஎஸ் ரூல் போட்டாங்களோ அப்பயே வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நீங்க வந்து லாங் டர்ம்ல ட்ரேட் பண்ண போறது இல்ல அப்படின்னா ஹார்ட்வேர் வேலட்ஸ்க்கு உங்களுடைய ஃபண்ட்ஸ் வந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை லிசன் பண்ணவங்க பி ஹாப்பி. ஆனா கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல வந்து வசிரெக்ஸ்ல வந்து ஃபண்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ண போல்ல வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ கைஸ், ஹோப் ஃபார் த பெஸ்ட். வசிரெக்ஸ் வந்து பேங்க்ரப்சி ஃபைல் பண்ண மாட்டாங்க அப்படின்றத நினைக்கிறேன். நான் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ரைட், பிட்காயினோட அப்டேட் பத்தி வந்து பாத்துடலாம். பிட்காயின் பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு 66,800 பக்கம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. RSI பாத்தீங்க அப்படின்னா 2 வாரத்துக்கு முன்ன நல்லா ஓவர் சோல் ரீஜன்ல வந்து இருந்துச்சு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்
ஆல்மோஸ்ட் ஓவர் பாட் ரீஜனுக்கு வந்து வந்துருச்சு. லாஸ்ட் வீடியோ பண்ணப்ப பாத்தீங்க அப்படின்னா பிட்காயினோட பிரைஸ் அரௌண்ட் 56,000 பக்கம் வந்து இருந்துச்சு. நான் வந்து லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து பிட்காயின் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்ல வந்து பவுன்ஸ் ஆகி இருக்குது. ஸோ இது வந்து மோஸ்ட் ப்ராபபிலி பாட்டமா இருக்க அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்க என்ன என்ட்ரி எடுக்கும் அப்படின்னா இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து நான் வந்து இத்தேரியம்லயும் பிஎன்பிலையும் வந்து என்ட்ரி எடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா இப்போ கடைசியாக நடந்த கரெக்ஷன்ல இதுதான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி பாட்டமா வந்து இருந்திருக்குது. அண்ட் ஆல்சோ எப்பவுமே வீடியோ பண்ணா ரெண்டு டைரக்ஷன்லயும் வந்து பிரைஸ் சொல்லுவேன். அதாவது பம்ப் பண்ணா எவ்வளவு போவோம், டம்ப் பண்ணா எவ்வளவு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் போன வீடியோல நோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டம்ப் எவ்வளவு ஆகும்னு வந்து சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஸ்ட்ராங்கா நம்பி இருந்தேன் இதுதான் வந்து பாட்டமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து எவ்வளவு டம்ப் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லல. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரையும் பாத்தீங்க அப்படின்னா பிட்காயின் ஃபர்ஸ்ட் 64,900 பக்கம் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுச்சு. அண்ட் அங்க வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துட்டு மறுபடியும் வந்து பவுன்ஸ் ஆயிட்டு இப்ப 67,400 பக்கம் வரையும் வந்து போச்சு. அண்ட் இது கண்டினியூ ஆச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா வந்து 68,000 பக்கம் வந்து இருக்கும். அண்ட் அதையும் கிராஸ் ஆகி மேல போச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அரௌண்ட் 69,300 or 400 பக்கம் வந்து இருக்கும். அண்ட் அதையும் கிராஸ் பண்ணி மேல போச்சு அப்படின்னா 72,000 பக்கம் வரையும் வந்து போறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஆனா இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு லிக்விடிட்டி சார்ட்டை வந்து பார்க்கணும். ஸோ இந்த வாரத்துல அதிகமான லிக்விடிட்டி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 67,500 பக்கம் வந்து இருக்குது. பட் டவுன் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 65,800 பக்கம் வந்து ஏகப்பட்ட லிக்விடிட்டி வந்து இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த எத்தேரியமோட ETF ஜூலை 23 அதாவது வர செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது. CBOE வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி நாங்க வந்து டியூஸ்டே ஸ்டார்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப மேபி 65,700 பக்கம் வந்து லிக்விடிட்டி இருக்கு பாருங்க. இதை எடுத்துட்டு இங்க இருந்து மறுபடியும் வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்ல மோஸ்ட்லி இந்த வீக்கெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ரீட்டைல் தான் வந்து பயங்கரமா வந்து ஃபோமோ ஆவாங்க. பிகாஸ் சனி நேரில் தான் அவங்களுக்கு வந்து அதிகமான டைம் கிடைக்கும் மார்க்கெட்லாம் வந்து பாக்குறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி 68,700 பக்கம் வந்து போயிட்டு திங்கக்கிழமைக்குள்ள ஒரு சின்ன கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு மேபி 72,000 பக்கம் வந்து போறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனா இப்ப வரப்போற வாரத்துல பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இத்தேரியம்ல தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. சோ இத்தேரியமோட ETF ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா மேபி பிட்காயின் வந்து ஒரு டம்பை ஃபேஸ் பண்றதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. பட் இத்தேரியம் பாத்தீங்க அப்படின்னா வந்து பம்ப் ஆகும். அப்படி இத்தேரியம் இங்க இருந்து பம்ப் ஆச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,700 பக்கம் வந்து இருக்கும். சோ மேஜரான ரெசிஸ்டன்ஸ் அடுத்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து மேஜரான ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 4,025 பக்கம் வந்து இருக்குது. அண்ட் அதையும் கிராஸ் பண்ணி மேல போனால் 4,600 அண்ட் தென் 4,800 வரையும் வந்து போறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் இத்தேரியமோட இன்னைக்கு நிலைமை. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இத்தேரியம் வந்து பம்ப் ஆச்சு அப்படின்னா பிட்காயின் டாமினன்ஸ் வந்து அடி வாங்க ஆரம்பிக்கும். அது வந்து அல்காயின் சீசனை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடும். அண்ட் நம்ம எல்லாருமே வந்து அதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ பொறுத்து இருந்து என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வேற எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வித் தட் இதோட இந்த வீடியோ முடியுது. எப்பவுமே சொல்ல ஒரு கமெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா மறக்காம கிரிப்டோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.